இன்றைக்கி நம்ம முள்ளங்கி சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் உளுந்து, 10லேருந்து 12 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 தக்காளி, 20லேருந்து 25 சின்ன வெங்காயம், ஒரு முள்ளங்கி, கருவேப்பிலை, 2லேருந்து 3 சிகப்பு வத்தல், 1 கப் சாதம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் உளுந்து சேர்த்து, சீரகம் உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம சிகப்பு வத்தலை பிச்சு போட்டுக்கணும். போட்டுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஆனியன் சேர்த்து, ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா அதை வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி அதை நம்ம சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை குக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் துருவி வச்சுருக்கிற முள்ளங்கி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா முள்ளங்கியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காய்கறியெல்லாம் சாதத்தில் சேர்த்து கொடுக்கறதுனால அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக கிட்ஸுக்கு லஞ்சு செஞ்சு கொடுங்க. முள்ளங்கி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சாதத்தில் உப்பு போடலை அப்படின்னா இதில் சேர்த்து போட்டுக்கணும். இல்லைன்னா அதுக்கேற்ற அளவுக்கு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். இந்த டிஷ் நம்ம சாதம் மீந்து போச்சு அப்படின்னா கூட இந்த மாதிரி டிஷ் ட்ரை பண்ணலாம். சாதத்தை சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா டேஸ்டியான முள்ளங்கி சாதம் ரெடி. இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.